guys, welcome to this video. Last week Kanyakumari vlog part 1 போட்டுருந்தேன். பார்க்காதவங்களுக்கு கீழ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. First அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா போன வாரத்தோட தொடர்ச்சியா கன்னியாகுமரி vlog part 2 தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அன்னை ரெசார்ட்டுக்கு நாங்க ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அதுக்கும் செம்மையா தூக்கம் வந்துச்சு. நாங்க ரூமுக்கு போய் தூங்கிட்டோம். எஸ், இதோட தான் நம்ம முடிச்சிருந்தோம். ஆஃப்டர்நூன் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா வெயில்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெசார்ட்ல இருந்த பார்க்குக்கு போலாம் டிசைட் பண்ணோம். அந்த ரெசார்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசுதான், 4 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்கும். சோ நான் இருந்த ரூமுக்கும் அந்த பார்க்குக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பக்கில டிராவல் பண்ணி அந்த பார்க்குக்கு போயிருந்தோம். எப்படா விளையாடுவோம் அப்படின்னு இருந்தது. சுத்தி சுத்தி பார்த்தேன், யாருமே இல்ல. உடனே போய் நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்படியே சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் ரீகலெக்ட் ஆன மாதிரியே இருந்துச்சு. சரி சன்செட் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சன்செட் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வரும்போது தான் அந்த ரெசார்ட்ல இருக்கிற ஜிம் இருக்கிறத கவனிச்சேன். லைஃப்ல இதுவரை ஒருக்கா கூட ஜிம்முக்கு போனதே இல்ல, ஒர்க் அவுட்ல ட்ரை பண்ணி பார்த்ததே இல்ல. சரி இங்க ஜிம் கொடுத்துருக்காங்களே, சும்மா போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். அவ்வளவுதான், அந்த டே அப்படியே முடிஞ்சிருச்சு. நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு சும்மா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். கதை பேசிட்டு அப்படியே போய் தூங்கிட்டோம். The next day மார்னிங் ஆயிடுச்சு. கன்னியாகுமரிக்கு போய் சன்ரைஸ் சன்செட் பாக்காட்டா எப்படி? நேத்து எப்படியோ போய் சன்செட் பாத்துட்டோம். பட் சன்ரைஸ் பாக்கணும்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிக்கணும்னு சொன்னாங்க. மிட் நைட்லயா? மிட் நைட்டா? அப்படின்னா நான் 5:30 மணிக்கே எந்திரிக்கணுமே. அப்புறம் நைட்டு நல்லா தூங்கணுமே. டெஃபினெட்லி நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் 5 மணிங்கிறது மிட்
மிட் நைட், சோ எந்திக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். யாராச்சும் சன்ரைஸ் பார்க்க போனீங்கன்னா எனக்கு போட்டோவோ வீடியோ மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு விவேகானந்தர் ராக் அந்த மாதிரி ஏதாவது சுத்தி பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போதான் சொன்னாங்க, பேண்டமிக் சிச்சுவேஷனால எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே ஓபனா இல்ல, எல்லாம் க்ளோஸ்ட் அப்படின்னாங்க. ரெசார்ட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா இது ஒரே போர் அடிக்குமே, ரூம்ல எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு சும்மா தான் ரூம்ல இருந்தோம். அப்பதான் டக்குன்னு என் கண்ணுல ஒரு விஷயம் பட்டுச்சு. அவங்க ரெசார்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே ரூம்லயே பாத்தீங்கன்னா கெட்டில், காஃபி பவுடர், சுகர் பேக்கெட்ஸ், அப்புறம் டீ டிப் இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. சரி வீட்டுல காஃபி போடுவோம், இங்க சும்மா தானே இருக்கோம், இங்க இருக்கிறத வச்சு நம்ம காஃபி போட்டு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன் பாருங்க. சரி இப்ப நம்ம காஃபி போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி தேவையானதை ஊத்திக்கலாம். போதும் நினைக்கிறேன். மில்க் பவுடர் இதுல போட்டுருணுமா எனக்கு தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர் வைப்போம், நம்ம போடுறதா காஃபி. A few moments later. ஹாட் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மில்க் பவுடர் போடணும்னு நினைக்கிறேன். Oh no! அடுத்து காஃபி 1 பேக்கெட் போதும். அடுத்து சுகர் 1 பேக்கெட், இது நிறைய தான் தெரியுது, ஸோ சுகர் 1 பேக்கெட் மட்டும் போடலாம். அடுத்து தேவைப்பட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் பேக்கெட் போட்டுப்போம். பரவாயில்ல, நாட் பேட். ரொம்ப தண்ணியா இருக்கு, ஏன்னா நம்ம பாலே சேர்க்கல, தண்ணியில தான் பால் பவுடர் கலந்தனால அப்படி இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க டேபிள் என்னடா சிப்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு. நாங்க ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வரும்போதும் இது எல்லாமே இருந்துச்சு. நான் கூட பார்த்தோன்னே ஹை சூப்பர், இதெல்லாம் காம்ப்ளிமெண்டரியா குடுக்கறாங்களா அப்படின்னு நினைச்சேன். அடுத்துதான் இந்த கார்டை ரீட் பண்ணும்போது புரிஞ்சது, இதுல மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஒவ்வொன்றுமே ரேட்டு தான். நம்மள அட்ராக்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்டே நம்ம ரூம்ல இது செட் பண்ணிருக்காங்க, நம்ம கேட்காட்டாலுமே. இதுல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா 2 லேஸ் பேக்கெட் சேர்ந்து 30 rupees சேல்ஸ் பண்றாங்க. வெளியே போய் வாங்கினோம்னா ஒரு லேஸ் வந்து 10 rupees தான். சோ டோட்டலா 20 rupees, அவங்க 10 rupees ப்ராஃபிட் பாக்குறாங்க. ஓகே, கன்னியாகுமரி vlog பாத்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன், என் ஸ்கிரீன்லயும் வரும், அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க. வேற என்ன மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.